நீங்க ஒரு நகை தொலைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பணம் தொலைஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் சட்ட ரீதியா தான் நம்ம போகணும்னு நினைப்போம். ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அறநிலைத்துறையில HRNC கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் நம்ம ஸ்டேஷன் அதுவும் அவங்க கூட்டிட்டு போனாங்க. போறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டோம். அது வரைக்கும் தான் என்னோட பார்ட்னர். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அப்போ உங்க சைடுல எந்த ப்ரெஷருமே இல்லையா மேம்? ஆஃப்டர் கம்ப்ளைண்ட் நீங்க அதை இமீடியட் ஆக்ஷன் எடுக்க சொல்லியோ இல்ல நீங்க ஹையர் அபிஷியல்ஸ்க்கு போலையா? போன் ஃபுல்லா சிபிஐ கஸ்டடிக்கு போயிடுச்சு. என்னோட ஆதார் எடுத்தா என்னோட நம்பர்ல எத்தனை நம்பர்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே இப்ப டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஃபுல்லா எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஈவன் டெல்லி வரைக்கும் கூட என்னோட போன் போயிட்டு வந்து என்னோட போன்ல ஒரு கால்ஸும் போகல, எங்கேயும் போகல. அது நிரூபணம் ஆயிடுச்சு. பட் ஆனா அந்த எந்த அழுத்தமுமே இல்லாம ஒரு பையன் அது உங்களை மாதிரி எனக்கும் ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு நகை 10 பவுன் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா எங்க அம்மாவோட ஜுவல்லரி அது எல்லாமே. இதுல எந்த அழுத்தமும் இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. எங்களுக்கே தெரியாது, அவர் இறந்ததே தெரியாது. எங்களை அடுத்த நாள் போலீஸ் வீட்டுல இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஒரு லேடி மேடம் வராங்க, 2 சார் வராங்க, வீட்டுல இருந்து கூட்டிட்டு போறாங்க. நான் சண்டே மார்னிங் நாங்க போறோம். இவங்க காலையில எந்திரிச்சு அப்படியே முன்னாடி வரோம். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்றாரு. அப்படியே தூங்குன முகத்தோடு நம்ம நடந்தது சொல்றோம். அது பார்த்தா கொஞ்ச நேரத்துல பப்ளிஷ் ஆகுது மீடியால. அப்போ நம்ம போறோம். அங்க போய் ஸ்டேஷன்ல டிஎஸ்பி உங்களுக்கு வாக்குமூலம் கேட்கணும்ன்றாங்க. அப்போ அந்த தம்பி இறந்தது தெரியாது. அப்ப நம்ம நடந்தது சொல்லணும்னு வெயிட் பண்றது இல்ல கோர்ட்டுக்கு போங்க. சண்டே அது கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்ல ஜட்ஜ் சார் இருக்காங்க, ஜெயின் கோர்ட் அங்க திருப்பவனத்துல. அந்த கோர்ட்ல அவரை முன்னாடி நடந்ததெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்பதான் ஒரு சார் சொல்றாங்க, இவங்க கிட்ட சொல்லிடலாமா? என்ன சொல்லிடலாமா? நான் அடையாளம் காமிக்கிறது தான் கூப்பிடுறாங்க போல, இப்படி நினைச்சிட்டு தான் நானும் போனேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னும் போது எங்களாலேயே அழுக தாங்க முடியல. அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு ஒரு வருத்தமான ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இடம்.